லாக்டவுன் சேலஞ்ச் டே 24க்கான ஸ்டடி பிளான் வந்து நம்ம சாப்டர் 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது கொஞ்சம் பெரிய சாப்டர் அப்படின்றதுனால நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ இந்த சாப்டர் வந்து ஆக்சுவலாக நான் 3 டேஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து லிஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அண்ட் செகண்ட் டே அன்னைக்கு டப்பல்ஸ் அண்ட் தேர்ட் டே அன்னைக்கு வந்து செட்ஸ் அண்ட் டிக்ஷனரி முடித்தா மட்டும்தான் நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கான ஸ்டடி பிளான் வந்து நம்ம 9.1 இன்ட்ரொடக்ஷன் டு லிஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ லிஸ்ட்டோட எல்லா டாபிக்ஸும் நீங்கள் படிக்கணும். ஆக்சஸிங் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் அதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, இதில் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ மட்டும்தான் முடியும். ஸோ ஆக்சஸிங் எலிமெண்ட்ஸில் வந்து ரிவர்ஸ் இண்டெக்ஸிங் இருக்குது. இதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரிங்லேயே பார்த்த அதே மெத்தட் தான். கொஞ்சம் ஒரு வாட்டி நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அண்ட் லிஸ்ட் லென்த்து அண்ட் ஆக்சஸிங் எலிமெண்ட்ஸ் யூஸிங் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, சேஞ்சிங் லிஸ்ட் எலிமெண்ட், இந்த டாப்பிக்கும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு நிறைய வர சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ரோக்ராம் எழுதும்போதும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஆடிங் மோர் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட், இந்த டாப்பிக்கும் படிக்கணும். அண்ட் டெலிட்டிங் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. இந்த லெசனே வந்து இம்பார்ட்டண்ட் தான். நிறைய கொஷின்ஸ் வரும் இதுலேருந்து. ஸோ 9.1.9 லிஸ்ட் அண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி வந்து தெரியும். ஜஸ்ட் லிஸ்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். க்ரியேட்டிங் லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ எப்படி வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டை வந்து லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது. அண்ட் லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன் 9.1.10. அண்ட் என்னெல்லாம் லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, பில்டின் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் லிஸ்ட்டில் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் லிஸ்ட்டு. ஸோ என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்றத என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் யூஸ் பண்ணி எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து முடித்தாதான் வந்து நம்மளால் வந்து இந்த 9th லெசனை வந்து கொஞ்சமாவது நம்ம ஈஸியாக வந்து ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் ப்ரோக்ராம் 7 வரைக்கும் முடிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் கொஞ்சம் டைம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து இந்த முடிக்க போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே முடிச்சிடுங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் வச்சுக்காதீங்க. ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு லெசன் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான கொஷின்ஸும் வந்துட்டு நான் வந்து PDF லிங்க்கில் நான் உங்களுக்கு தரேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி தான். ஸோ 9.1லேருந்து ஆரம்பித்து ஸோ இந்த லெசன் சாப்டர் 9ல் லிஸ்ட், டப்பிள், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரியில் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து படிக்கணும். ஸோ நம்ம இதுதான் இன்றைக்கி தான் வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி இந்த டாபிக்ஸ் எல்லாமே முடிக்கணும். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிங் மாதிரியே இருக்கும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு லைனாக வந்துட்டு படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும், அப்ளை பண்ணி இது எடுத்துக்கலாம். ஸோ இந்த டேபிள்ஸில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ப்ரோக்ராம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸாமுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நான். அண்ட் இதில் 7 ப்ரோக்ராம் இருக்குது. இந்த 7 ப்ரோக்ராமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி லிஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டிங்கன்னா டப்பிள் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத வந்துட்டு பாசிபிள் கொஷின்ஸை வந்து நான் உங்களுக்கு PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த டாப்பிக்குக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் PDF லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொஷின்ஸ்லாம் தரவாக படிச்சுடுங்க. அண்ட் சேலஞ்ச் 3யும் உங்களுக்கு வந்துட்டு சேலஞ்ச் 1 and 2 மாதிரியே வந்துட்டு ஃபார்ம் லிங்க் வந்து உங்களுக்கு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் ஆகி 6 o'clock அன்னைக்கு வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ டைம் என்ன அப்படின்றத வந்து நான் அன்னைக்கு அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ 6 o'clock நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.